எமிரேட்ஸோட அபிஷியல் கரன்சியா இந்தியன் ரூபி இருந்த கதை உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் சொல்றேன். 1800ல இருந்து 1900 தொடக்கம் வரைக்கும் இந்தியா பிரிட்டிஷோட அண்டர் கண்ட்ரோல்ல இருந்தப்போ கல்ஃப் கண்ட்ரிஸோட ட்ரேடிங் பண்றதுக்காக இந்தியன் சில்வர் காயின்ஸையும் முத்துக்களையும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறமா இந்தியா சுதந்திரம் வாங்கிடுச்சு. தென் இந்தியா கோல்ட் ஸ்மக்லிங்கை தடுக்கிறக்காண்டி தனியாவே கல்ஃப் கரன்சின்னு ஒரு கரன்சியை யூஏஇக்கும் மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கப்புறமா யுஏஇல சவுதியோட ரியாலை தான் டெம்பரரியான ஒரு கரன்சியா 1966ல இருந்து 1973 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1973ல தான் யுஏஇ அபிஷியலா திராம்ஸை அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த திராம்ஸ் இங்க அப்ப ஸ்டார்டிங்ல ஏஇடி அப்படிங்கிற சிம்பிள்ல தான் இங்க அனௌன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் ஃபைனலா திராம்ஸ்ங்கிற ஒரு அபிஷியல் சிம்பிளும் இந்த கரன்சியும் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் அபிஷியலா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதே மாதிரி புது புது கண்டென்ட் யுஏஇ பத்தி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.